வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்டில் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர் அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் கேட் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் டிஆர்பி எக்ஸாம்ஸ், அதுமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப உதவும். அதாவது முக்கியமாக உங்களுக்கு இந்த கேட் எக்ஸாம்ஸ்க்கும் அப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் டிஆர்பி எக்ஸாம்ஸ், இதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் இப்போ பார்க்க போகிறது. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். சப்ராக்ட் 28 ஃப்ரம் 48. அந்த கொஸ்டின் எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அதில் போட்டிருக்கு 28 ஃப்ரம் 48னா உங்களுக்கு ஸ்மாலர் நம்பர் ஃப்ரம் 48. அதாவது உங்களுக்கு இது ஸ்ரீலங்கா மெத்தட். இந்த ஸ்ரீலங்கா மெத்தட்னா வேறு எதுவும் இல்லை, நான் ஒரு ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு கீவேர்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லியிருந்தேன். அதாவது இது உங்களுக்கு இந்த ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர் தான் உங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கா மெத்தட் சொன்னேன். இது என்ன உங்களுக்கு இது கீவேர்டு என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர், அதனால் உங்களுக்கு 48 மைனஸ் 28 என்னென்ட்டு கண்டுபிடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜரில் எப்படி பண்ணணுன்ட்டு. அந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி தான் இந்த சம் அப்ரோச் பண்ண போகிறோம். இப்போ 28 ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 28 எடுக்கணும். அது ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது சப்ரேன்னு சொல்லியிருந்தேன். சப்ரேன்னா உங்களுக்கு அதை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் 28 ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் 48 கூட உங்களுக்கு 48ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் கூட ஆட் பண்ணணும். முதல்ல 28 பைனரி ரெப்ரசன்டேஷன் எப்படி எழுதுவீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அதாவது 28 மேலே 32 16 18 2 4 2 1 எழுதிடுவீங்க. அது எப்படி வருதுன்னா, உங்களுக்கு 2 ஸ்கொயர்ஸில் வரும். அதாவது 2 பவர் 0 1, அப்புறம் 2 பவர் 1 2, 2 பவர் 2 4, அந்தமாரி உங்களுக்கு 2 பவர்ஸில் அது இன்க்ரீஸ் ஆகும். அந்தமாதிரி இன்க்ரீஸ் ஆகி 32 வரைக்கும் போட்டுக்கோங்க. இது ஏன் 32 வரைக்கும் போடுறோன்னா, இப்போ உங்களுக்கு லேட்டாக புரியும் பாருங்க. இப்போ 28க்கு உங்களுக்கு எந்த நம்பர் கீழே உங்களுக்கு 1 சேர்த்தா உங்களுக்கு 28 டோட்டலாக கிடைக்கும்னா 16 1 4. இந்த டோட்டலாக இந்த 3 இடத்துலையும் 1 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 28 கிடைக்கும். அதனால் இந்த 1 1 1 போட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா இடத்துலையும் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 28. இப்போ 48 எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 32 கீழே 1 போடணும், 16 கீழே 1 போடணும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ எதுக்கு 32 வரைக்கும் போட்டோன்ட்டு, இதனால தான் உங்களுக்கு 48க்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு 32 வரைக்கும் போட்டோம். இப்போ மற்றபடி அந்த 32 கீழேயும் 1 16 கீழேயும் 1 1 போட்டு மற்ற எல்லா இடத்துலையும் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு 48ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் இதான். இப்போ என்ன பண்ணணும்னா, அதாவது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 28 நீங்கள் 48ஆல் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 28 உங்களுக்கு 1, அதுக்கப்புறம் உங்களுக்கு 48ல் 0 1 0 உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 தான். அதுக்கப்புறம் 1 0 1 0 0 0 0 0 0, அதுக்கப்புறம் 1 0 1, அதுக்கப்புறம் 1 1 10. அதனால் கேரி ஓவர் 1, அதுக்கப்புறம் 0. அந்த கேரி ஓவர் 1 நீங்கள் என்ன பண்ணணும், அந்த க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கல அந்த பிட் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுட்டு அந்த கேரி ஓவர் 1 அந்த ரிசல்ட், அதை க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது ரிசல்ட், அந்த ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அதாவது 1 1 10 ஆகும். அதனால் கேரி ஓவர் 1 0, 1 1 திருப்பி 10 ஆகும். அதாவது கேரி 1 ஏற்கனவே இருக்கிற 1 சேர்த்து. இப்போ கேரி 1, அதுக்கப்புறம் உங்களுக்கு 0 கீழே எழுதுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 + 0 1 தான். அதுக்கப்புறம் 0 அப்படியே எழுதுவீங்க, 1 அப்படியே எழுதிக்கோங்க, 0 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும்னா 16 8 4 2 1 போட்டுக்கோங்க. இப்போ 16 கீழேயும் உங்களுக்கு 4 கீழேயும் தான் 1 1 இருக்குது. அதனால் 16 + 4 22 உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது 16 + 4 22. இப்படி தான் உங்களுக்கு இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இது 20 கிடச்சிருக்கு ஆன்சரு. அதாவது 48 மைனஸ் 28 உங்களுக்கு 20 தான். இதுதான் கரெக்டாக தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த பைனரி ரெப்ரசன்டேஷனில். இப்படி தான் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும். அதாவது இந்தமாரி சம்லாம் கேட்டாங்கன்னா இதுதான் உங்களுக்கு. இப்போ ஆப்ஷனில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, இந்த 0 1 0 1 0 0 கேட்டு அதுக்கப்புறம் 0 1 0 0 1 1 அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டையும் 48ஐயும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடச்சதில்ல, அதையும் கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக இந்த ஆன்சரை தான் சூஸ் பண்ணணும். அதாவது 0 1 0 1 0 0 2 சூஸ் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.